ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். இது இப்படியே இருக்கட்டும். அப்படியே உட்காந்துரு, நான் வந்து இந்தா, நல்ல சூடா இருக்கு. முதல்ல இதை குடி. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அம்மா வேண்டாம் மாமா. அதை விடுமா, வர்றப்ப வரட்டும். இந்த பாரு, அதே யோசிச்சுட்டு மனசு போட்டு குழப்பிக்காத. மாமா, என்னம்மா? எனக்கு இப்படி தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. பல யோசனை வந்து எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. உமா, நான் ஒன்னு சொல்லுவேன், செய்தியா? சொல்லுங்க மாமா. உனக்கு இப்ப 4வது மாசம் தான் ஆகுது. எத்தனையோ பேர் 7-8 மாசம் வரைக்கும் வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க. நீ ஏன் லீவை கேன்சல் பண்ணிட்டு வேலைக்கு போக கூடாது? மாமா, நான் சம்பளத்துக்காக சொல்லமா. ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. தனியா இருந்தாதான் இப்படி ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். இந்த பாரு, நீ வேலைக்கு போ. அது உனக்கு ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும். மாமா, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நடுவுல மன்னிப்போ நன்றியோ எதுவும் தேவையில்லம்மா. ஐயா இருக்குமா, தைரியமா இருக்கு. சரி, ஒண்ணும் இல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, போ. போ. என்ன மாமா, எதுவும் சீரியஸா பாத்துட்டு இருக்கீங்க? நம்ம பாண்டி ஒரு ஹோட்டல்ல பாத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த பெரியவங்க பாண்டியவே அந்த ஹோட்டல் எடுத்து நடத்த சொல்லிட்டாங்க. அந்த பெரியவங்களோட பையன் ஒருத்தன் இதோ இது மாதிரி ஒரு தருதல போயா, அவன் ஒரு 2-3 நோட்டீஸ் விட்டுருக்கான். அந்த ஆளு இங்க கூட ஒரு நாள் வந்து கலாட்டா பண்ணிட்டு போனோம். அவங்க வீடு, ஹோட்டல் எல்லாமே எனக்கு தான் வந்து சேரணும், நான் தான் வாரிசுன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். இதெல்லாம் நிக்காது மாமா. யார் பக்கம்? அவன் பக்கம் நிக்காது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஒண்ணு, இது முழுக்க முழுக்க அவரோட சுய சம்பாத்தியம், அதுல சேர்த்த சொத்து. இந்த வீடு எப்படி உங்களோடதோ அதே மாதிரி அவங்க யாருக்கு வேணாலும் இதை எழுதி கொடுக்கலாம். ரெண்டாவது, அவங்க பையன்தான் அவனுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தான்ல. சரி, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அன்னைக்கு பாண்டியார்கிட்டே போன்ல சொல்லிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் ப்ராப்பரா ஒரு பதில் போடணும்.
கவலையை விடுங்க மாமா, நான் பக்காவா டிராஃப்ட் பண்ணி தரேன். ம்? அப்படியா? ம். சரி. என்னங்க இது? அரசியல்ல கூட கூட்டணி இப்படிலாம் மாறாதே. இங்க பொசுக்கு பொசுக்குன்னு எல்லாம் தலைகீழா மாறுது. அதான் ஒண்ணும் புரியல. கோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆளுங்க மாத்தி மாத்தி ஜம்ப் அடிச்சுட்டு திரியுறாங்க. ஐயோ, என் புருஷன் மேல ஒரு மாதிரி அவர்ஷன், வெறுப்பு உண்டாகிருச்சு. அது அப்படியே அதிகமாகி அதிகமாகி மண்டை லேசா குழம்பி என் புருஷனுக்கு எதிராக தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. இதே போல இதுக்கு முன்னாடி 2 தடவை என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது நீங்க 3வது தடவை. அதுக்கு அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. எங்களோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. ஏய், என்ன 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 நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பாத்தீங்களா சார், என் புருஷனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே வந்தாலும் அதை நாங்களே பேசி முடிச்சுக்க போறோம். அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க போலாம் சார். சார் சார் சார், அது சின்ன பொண்ணு சார், தெரியாம பேசுது. இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்க சார். இழுத்துட்டு போய் இந்த ஊசி இருக்குல்ல, ஊசி எடுத்து நச்சுக்கு நச்சுக்குன்னு ஒவ்வொரு நகங்களையும் குத்துங்க சார். அப்பதான் சார் தெரியும் அவனுக்கு. ஏய், உனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையா அப்புறமா பேசிக்கலாம் சார். ஏன் சார் சும்மா நிக்கிறீங்க? பிடிங்க சார் அவனை. அவனோட கைய காலை உடைச்சி அடுப்புல வச்சு சூப் போட்டு குடிங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், எதுவா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நான். எங்க அப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், என்ன சம்பந்தம் இல்லையா? எனக்கு சம்பந்தம் இல்லையா? நான் இந்த வீட்டு சம்பந்தி சார். அவர் சொல்ற பேச்சு கேட்டுட்டு நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் சார். உமா, நான் உங்க அப்பாமா. யாரு நீங்களா? அப்பான்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்பான்றவரு பொண்ணு நல்லபடியா வாழ வைக்கிறவரா இருக்கணும். இப்படி வந்து என் வாழ்க்கையை கெடுக்கிறவரா இருக்க கூடாது. இன்ஸ்பெக்டர், இப்ப இவர் பேச்ச கேட்டு என் புருஷனை விசாரிக்க கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். சார் 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 சார், இவளுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை சார். அதனாலதான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கா. இவன் மனச எல்லாரும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்காங்க. யோ, உன் குடும்ப பிரச்சனையை நீயா பேசி தீர்த்துக்க மாட்டியா? சும்மா தேவையில்லாம எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதுக்கு ஒரு ஜீப், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், அதுக்கு ஒரு டிரைவர், டீசல் எல்லாம் வேஸ்டியா? இன்னொரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க உன்னை பார்த்த அவ்வளவுதான் பார்த்து. நான் இனி என்னையும் எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி மட்டும்தான் மாமா யோசிக்க போறேன். நல்ல முடியுமா? டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி எத்தனை மாசம் போக முடியுமோ அத்தனை மாசம் வேலைக்கு போலான் இருக்கேன். நல்லபடியா போயிட்டு வாமா. என் மனசு அறிஞ்சு நீங்க சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அப்படி ஒரு வேலை தெரியாம நான் ஏதாவது பண்ணிட்டா உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு எப்பவும் போல என்னை ஏத்துக்கணும். தப்பு இல்லம்மா. எப்பவுமே வாழ்க்கை நமக்கு 2 பாதையை காட்டும். தப்பான வழிய சூஸ் பண்ணி போறவன் கடைசி வரைக்கும் தப்பாவே போயிடுவான். சரியான வழியில போறவன் மேலும் மேலும் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். இதாம்மா வாழ்க்கை. அம்மா, இந்த பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத. சரி போயிட்டு மாமா, நான் கிளம்புறேன். ஐடியாக்கா என்ன? கொடுங்க. சின்ன மாப்ள, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல போய் டிராப் பண்ணிட்டு வாங்க. ரவி,
என்ன பிரியா நீ ஆசீர்வாதம் வாங்கல? ரவி கிளம்பு, நம்ம கடைக்கு போலாம். அது பழையபடி மறுபடியும் ரெடி பண்ணுவோம். நான் போயிட்டு வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஐடியா பாய். பாய். மாப்ள, இந்த குடும்பத்திலேயே கொஞ்சம் கூட ஸ்டடி இல்லாத ஆள் யாருன்னா அது உங்க தம்பி தான் மாப்ள. சம்பந்தி, சம்பந்தி என்னையா கூப்பிட்டீங்க? உங்களதான். வாழ்க்கையில முதல் தடவையா உருப்படியா ஒரு வசனம் பேசியிருக்கீங்க. டேய் பாண்டி வாடா. மாமா நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். சரிதான்டா, நல்லவங்க கூட இருந்தா நாமளும் நல்லா தான் இருப்போம். அவரு கைய புடிச்சுக்கின்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கெடுதலும் வராது நைனா. டேய் நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப, உனக்கு ஒரு குறையும் வராது. சரி சொல்லுங்கய்யா. 4 இட்லி சாப்பிட்டேன். ஆமா கத்துதான். கையில 4 ரூபா தான் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல அத்த, நீங்களே வச்சுக்கோங்க. டீ சாப்பிடுறீங்களா சகர்? பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. நான் சாப்பிட்டதுக்கே கொடுக்க பணம் இல்ல. அட்ட அத்த விடுங்க. இல்ல தம்பி, அது வந்து இத பாருங்க, இந்த ஹோட்டலை பொறுத்த வரையும் வயசுல பெரியவங்க யார் வந்து சாப்பிட்டாலும் அவங்க இஷ்டப்படி குடுக்கணும்னு நினைச்சதா குடுக்கலாம். இப்ப நீங்க கிளம்புங்க. மறக்காம மதியம் லஞ்சுக்கு வாங்க. நான் மறுபடியும் பார்த்துனே இருக்கோம். நாமளே இன்னொருத்தரை நம்பி பொழப்பு நடத்துற நிலைமையில இருந்தோம். ஆனா நீ இன்னைக்கு 4 பேருக்கு இல்லன்னு சொல்லாம குடுக்கற நிலைமைக்கு வந்திருக்கியேடா. நான் சந்தோஷமா இருக்கேன் நைனா, சந்தோஷமா இருக்கேன். நைனா நீ என்னமோ ஏதோ பெரிய ஹோட்டல வச்சு நத்துற மாதிரி பாத்துனுக்குற. வயசான காலத்துல கஷ்டப்படுறவங்களாண்ட துட்டு வாங்க கூடாதுன்னு மாமாவோட ரூல்ஸ். பாருங்க, உங்க 2 பேருக்கு கூட ஃப்ரீ தான். எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, காசை பத்தி கவலைப்படாதீங்க. போடா, நாங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிறோமா? இன்னொன்னா ஐடி கம்பெனி வச்சா நத்தினுக்குறீங்க. என் புள்ள ஹோட்டல் வச்சு நட்டினுக்குறான், எங்களுக்கு நான் கஷ்டம் என்னயா? எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு நத்துறாரு உங்க புள்ள. நீங்க சாப்பிடுங்க. என்னங்கய்யா வைங்க. நீங்க சாப்பிடுங்க. வேற ஏதாச்சும் என்ன சொல்லுங்க. நீ சாப்பிட்டியாடா? அண்ணா கையால பொங்கல் சுட சுட அமிர்தமா இருக்கும். அடி, 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 அடி. சரி நீங்க சாப்பிட்டு இருங்க. கல்லாம வேலை இருக்குது, மலிசா மலிசெல்லாம் கொடுக்கணும். சாப்பிடுங்க. ஏதாவது ஒண்ணா சொல்லுங்க. சாப்பிட்டீங்கன்னா பாத்துனே இருக்கிற சாப்பிட்டு. இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் நாம இப்படியே வச்சு ஒட்டிட்டு இருக்க முடியாது. கூடி சீக்கிரமே ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன முடிவு எடுக்கணும்? என்ன அப்படியே 2 பேருக்கும் புருஷனா இருக்கலாம்னு பாக்குறியா? யாராவது ஒருத்தர் பக்கம் தான் நிக்கணும். பிரியா, கொஞ்சம் இருமா, அவசரப்படாத. இப்பதான் ஏற்கனவே கதை ரொம்ப விறுவிறுப்பா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு அப்படியே லைட்டா பொறுமையா பேசி முடிப்போம். வெய். உமா, டாக்டர், குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்குமா? எப்பவும் போல வேலைக்கு போங்க, சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் கட்டாயமா வாக்கிங் போங்க. நாம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம், சரியா? ஓகே. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்க. எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க. இந்தாங்க. ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல டாக்டர். இவர் யாரு? அப்பாவா? என் மாமனார். ஓ, யூ ஆர் சோ லக்கி. மாமனாரே உன்னை பாத்துக்கிறாரு போல இருக்கு. டாக்டர், எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. டாக்டரோட பர்மிஷன் இல்லாம எந்த மெடிசனும் எடுத்துக்க கூடாது. ஓகே டாக்டர். நீங்க யாரு? என் ஹஸ்பண்ட் ரவி.
ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கோங்க ஜென்டில்மேன். அதெல்லாம் என் தம்பி ரொம்ப அருமையா பாத்துப்பான் டாக்டர், கவலைப்படாதீங்க. இல்லடா ஏர்லி ஸ்டேஜ் தானே, அடுத்த வாட்டி செக்கப் வரும்போது பாத்துக்கலாம். இந்தாங்க. டாக்டர் டாக்டர் ரிப்போர்ட் மாறிடுச்சு. ஓ சாரி, மாத்தி கொடுத்துட்டேன். உமா, இதான் உங்களோடது. ம் சாரி, இந்தாங்க, இதான் பிரியாவோடது. உமா போலாமா? என்னயா புருஷனும் பொண்டாட்டியும் பக்காவா செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்கு. தேவையில்லாம குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாத, பேசாம போயிடுறா. போக வேண்டியது நான் இல்ல, நீங்கெல்லாம் ஒழுங்கு மரியாதையா ஹோட்டலை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏய், ஒரு ஹோட்டலுக்கு டீ குடிக்க வந்தமா போனமான்னு இல்லாம எனக்கும் எங்க அப்பனுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசாக்கி அதை வச்சு எங்க அப்பனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன வெளியே துரத்தி அடிச்சுட்டு இந்த ஹோட்டலை அப்படியே ஆட்டையை போட்டீங்கல்ல, எங்க அப்பனை ஏமாத்தி மொத்தமா எழுதி வாங்கிட்டீங்கல்ல. யோ பெருசு, நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க உழைச்சு சம்பாதிச்சதா? என் சொத்தை ஆட்டையை போட்டுட்டு நீ என்னமோ நல்லவன் ஆட்டம் சுத்துற, இவன் என்னமோ பெரிய ஓனர் மாதிரி பேசுறான். இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? ஏய், ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் கிளம்பி போங்க. பெத்த புள்ளைய துரத்தி அடிச்சுட்டு எவனுக்கோ ரோட்ல போறவனுக்கு ஹோட்டல் எழுதி கொடுத்துருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இத பார், என்னை பத்தி தெரியாது உனக்கு. பெத்தவனு கூட பார்க்க மாட்டேன், கொண்டு போட்டுருவோம் உன்னை. ஐயோ அண்ணா, மாமா 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 விடுங்க மாமா. நம்ம காலேஜ் சோஷியல் ஒர்க் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வீக் ஒரு ஓல்டேஜ் ஹோம் போறோம்ல, அங்க ஒரு 100 பேருக்கு ஒரு நாள் சாப்பாடு போடுறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமா, அதுக்காக ஒரு ஹோட்டல் ஓனர் கிட்ட ஸ்பான்சர் கேட்டிருந்தோம். அந்த ஓனரை பார்க்கலான்னு தான் இங்க வந்தோம். ஹோட்டல் ஓனரா? மலரு, அவங்க உன்னை பார்க்க வரல, ஹோட்டல் நடத்துறாரு உங்க அப்பா, அவரை தேடி வந்திருக்காங்க. பிள்ளைங்களா, நீங்க யார பார்க்கணும்? பாண்டின்னு சொன்னாங்க. பாண்டியா? பாண்டி தான் ஓனர்னு சொன்னாங்க. என்னது, பாண்டி ஓனரா? அந்த ஹோட்டலே ஒன்னத்துக்காகாத ஒரு விளங்காத ஹோட்டலு. மாசத்துக்கே 1000 ரூபாய் கல்லா கட்டுமானே தெரியாது. போங்கம்மா, ஏதாவது பெரிய நல்ல ஹோட்டலா போய் கேளுங்க. போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லனா அவர் ஏற்கனவே 10,000 ரூபாய் அந்த வயசானவங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு டொனேட் பண்ணிருக்காரு. சாப்பாட்டுக்காக இன்னைக்கு ஸ்பான்சர் கேட்டு பேசி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஏமா இப்படி வாங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, எங்களை பார்க்கணும்னா நேரா எங்க கிட்ட தான் வரணும். வர்ற வழியில வேண்டப்படாதவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வெட்டியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கொடுத்த அந்த 10,000த்துல எல்லாருக்கும் வேஷ்டி சேலை எடுத்து கொடுத்தோம். வர சண்டே அன்னைக்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணணும். அது விஷயமா பேசலான்னு வந்திருக்கோம் சார். ஒரு நிமிஷம் பொறுங்க, ஓனர் வந்துருவாரு, அவர்கிட்டயே பேசிருங்க. சரிங்க சார். அம்மா உட்காருங்கம்மா. சரி சார். ஓனரே வந்துட்டாரு.
பிரியா என்ன சொல்ல வரான்னு இப்பதான் எனக்கே புரியுது. இங்க பாருங்க, இது வேற மாதிரி பிரச்சனை. நீங்க பாட்டுக்கு கலங்கி இருக்கிற குட்டையில மீன் பிடிக்க பார்க்காதீங்க. ஏங்க அம்மா என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன். தாலி கட்டாம ஒரு புள்ளைய வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவளோட வெளியில போறதும் வர்றதுமா இருந்தா பாக்குற 4 பேரு 4 விதமா கேட்க தானே செய்வாங்க. ஏன் பிரியா, நீயும் அதானே யோசிக்கிற? நாம நல்லவங்களோ கெட்டவங்களோ நாம சொல்ற விஷயம் நல்லதா இருந்தா எடுத்துட்டு தானே ஆகணும். இப்ப அதுக்கு என்னதான் பண்ணுன்றீங்க? இத பாருங்க மாப்ள, நம்ம பிரியா என்ன யோசிக்கிறான்னா, இன்னைக்கு ரோட்ல போற ஒருத்தன் கேட்டான், நாளைக்கு கடைக்கு போகும்போது கேட்பான், வேற ஒருத்தன் போன் பண்ணி கேட்பான். போற வரவனுங்க எல்லாம் இப்படி கேட்டா இருங்க இருங்க அம்மாவை முழுசா பேச விடுங்க. அது என்ன பேசுது பாத்தியா? நெருப்புனா வாய் ஒண்ணு வெந்துராது. பொறுமையா தான் கேளுங்களேன். அம்மா நீ சொல்லுமா. சரி மாப்ள, அதை விடுங்க. இப்ப நாளைக்கே ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர் பத்திரிக்கை வைப்பான். மரியாதைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போவோம். போற இடத்துல பிரியாவை யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பொண்டாட்டி இருக்கும் போதே இப்படி தாலி கட்டாம இன்னொருத்தியோட குடும்பம் நடத்தினா அவளுக்கு என்ன பேருன்னு நான் சொல்லி உங்களுக்கு ஒன்னும் தெரிய தேவையில்லை. ஏன்னா ஊர் வயெல்லாம் மூட முடியாது பாருங்க. ஆஹா, நான் பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பற்றி எரியும் நேரம் இப்பொழுது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இங்க பாருங்க, அம்மா பேசினது வேணா உங்களுக்கு வேணா தப்பா தெரியலாம், ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கு உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும். இப்ப எதுக்காக எல்லாரும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அதையே இன்னும் தீர்க்க முடியல, அதுக்குள்ள அடுத்தது ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இதுவே ரவி வந்து இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, இவ கூட நான் சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், இவளை எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லிருந்தா அது வேற. ஏதோ அவ அழகுல சபலப்பட்டு சின்ன மாப்ள லைட்டா அப்படி வழுக்கி விழுந்துட்ட. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? என்னோட அறிவை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா? இல்ல, இவ்வளவு பெரிய சகுனி வேலை பண்ணிட்டு சைலண்டா உட்காந்து பொரி சாப்பிட்டு இருக்கீங்களே, அதான் பார்த்தேன். என்ன மாப்ள செய்ய சொல்றீங்க? சரி விடுங்க, இதே சம்பவத்தை நான் இப்படி பண்ணிருந்தா? ஐயோ மாப்ள மாப்ள, என்ன என்னன்னு கேட்டேன். அட சாச்சா, நீங்க எல்லாம் அப்படி பண்றதுக்கு சான்ஸே இல்ல மாப்ள. ஏன்? இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிக்கு 5 பைசா செலவு பண்றதுக்கு 5000 வாட்டி யோசிக்கிற ஆளு நீங்க. செட்டப் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய செலவாகும் மாப்ள. உங்களால 2 வீடெல்லாம் வச்சு மெயின்டைன் எல்லாம் பண்ணவே முடியாது. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. மேற்படி சம்பவம் நடக்கும்போது டெர்மினேட்டர் வீட்ல இல்ல. இந்த நேரத்துக்கு உளவுத்துறை டெர்மினேட்டர் போன் பண்ணி தகவல் சொல்லிருப்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? டெர்மினேட்டரா? யாரு? அட உங்க அப்பா மாப்ள. அவர் இந்த சம்பவத்துல என்ன முடிவெடுக்க போறாருன்னு இங்க யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உமா பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்கு. இந்த தப்பு ஏன் நடந்துச்சுன்னு நீங்க பேசுறீங்க. ஆனா எதுவா இருந்தாலும் நடந்தது பெரிய தப்புன்னு மட்டும்தான் நான் பாக்குறேன். கேட்டா, தப்பு பண்ண எல்லாவனுக்கும் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். அதுக்காக அவன் பண்றதெல்லாம் சரியாயிடுமா? தப்பு செஞ்சவனுக்கு முதல்ல தர வேண்டிய தண்டனை. ஆனா நீங்க என்னடானா அந்த தப்ப மேலும் பெருசாக்க அவனுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க பாக்குறீங்க.
இன்னும் கல்யாணம் இருக்காடு. ராஸ்கல், ராஸ்கல். என்ன 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 பண்ணி? ஐயோ மாமா என்ன இவரு? விட்டுருங்க மாமா. அம்மா நீ சும்மா இருமா. சாகடி விடுங்க அவரை. விடக்கூடாது. ப்ளீஸ். ரவி இப்படி பண்ணதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் எங்க அப்பாவும் ஒரு காரணமா இருந்திருக்கோம். அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவருக்கு என்ன இஷ்டமோ அதை செஞ்சுட்டு போட்டும். நான் அதுல எதுவும் தலையிட மாட்டேன். அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. சம்பந்தப்பட்டவளே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. இந்த கல்யாணத்தை பிரியா ஜாம் ஜாம்னு நடத்தலாம். என்னம்மா? மாமா அப்போ ரவி உனக்கு வேண்டாமா? இந்த பார், உன் இடத்துல நான் எடுத்திருந்தா இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். எனக்கு துரோகம் பண்ண இப்படி ஒழுக்கம் கெட்டவனுக்கு உண்டாட்டே இருக்க கூடாதுன்னு தூக்கி எரிஞ்சிருப்பேன். இந்த பார், இப்போ அவனை தூக்கி எறிய தயாரா இருக்கியா நீ? சொல்லுமா. இந்த பார், இப்ப வேண்டாம் நீ ஒரு வார்த்தை சொல்லு. இன்னைக்கு அவனை மொத்தமா ஒழிச்சு கட்டிடணும். சொல்லுமா. எனக்கு இவரை பிடிக்கும் மாமா. மாமா, ஒவ்வொரு பொண்ணும் தன் புருஷன் இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைப்போம். அப்படியாப்பட்ட ஆள்தான் ரவி. அவர் கூட இருந்த வரைக்கும் எனக்கு அவரோட அருமை தெரியல. எனக்கு கிடைச்ச அந்த அருமையான வாழ்க்கைய என் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நானே கெடுத்துக்கிட்டேன். என்னால அவர் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி எறிய முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ண போறானா? இந்த பார், நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அவனை தூக்கி உள்ள போட்டுற. வேண்டாம் மாமா. ரவிக்கு என் மேல அக்கறை இருந்தா அவரே என்னை தேடி வருவாரு. இல்லனா விடுங்க, போகட்டும். நான் வரேன் மாமா. என்ன ரவி, ஒண்ணுமே பேசாம இருக்க? சரி, எனக்கு இந்த முடிவுல சம்மதம் தான். பண்ணிடுவோம். டேய், உமா ஏதோ சென்டிமெண்டா பேசிட்டு போனதுல ஒரு 45 டிகிரி அந்த சைடு சாயிற மாதிரி தெரியுது. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ரவி, அவங்க உன்னை அசிங்கப்படுத்திட்டு போனதை எதையும் மறந்துடாத. தாலிய கட்டு, அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அவன் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுவா. பிரியா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை எங்கேயாச்சும் பெங்களூர் பாம்பேன்னு எங்கேயா கூட்டிட்டு போயிடு. எதுக்கு அவ்வளவு தூரம் மாப்ள? இங்கேயே பக்கமா சிங்கப்பூர் துபாய்ன்னு போய் 2 பேரும் சந்தோஷமா இருங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அவரை வர சொல்லிட்டு நாளைக்கு நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம். பிரச்சனையும் வரும்போதும் நீங்க அதை எப்படி சமாளிக்கிறீங்க, அதுக்கான தீர்வை எப்படி தரீங்கங்கறத பாக்க பாக்க நாளுக்கு நாள் நீங்க ரொம்ப ஒசந்துகிட்டே போறீங்க. இவ்வளவு சொல்ற நீ அப்புறம் எதுக்கு என்ன விட்டுட்டு அந்த பக்கம் போன? இப்பவும் உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சின்ன கோடு தானே. இவ்வளவு பேசிட்டு நீ அந்த பக்கம் இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. ஏன் இந்த பக்கம் வர வேண்டியது தானே? இன்னையே வராம இருக்க? ஏன்னா நீங்க அப்பா, நான் அம்மா.
எந்த புள்ள எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் சரியா நடந்துக்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் அப்பாக்கள் இருப்பாங்க. ஆனா அம்மாக்கள் அப்படி கிடையாது. எந்த புள்ள ஏமாளியா இருக்கோ, எந்த புள்ள விவரம் இல்லாம இருக்கோ, எந்த புள்ள தப்பு பண்ணுதோ, எந்த புள்ள உருப்படாம போயிடுமோ அந்த புள்ள பக்கம்தான் அம்மாக்கள் இருப்பாங்க. சரியா இருக்கிற பிள்ளைங்க எப்படியும் நல்லா வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இப்படி உருப்படாம போயிடுமோன்னு இருக்கிற பிள்ளைங்க மேலதான் அம்மாவுக்கு தரிசனம் அதிகமா இருக்கும். என்ன சிரிப்பு? இல்ல, ஒரு வழியா இந்த ராஜா, ரேவதி, மலர் இவங்கெல்லாம் உருப்பிட்டாங்கன்னு நீயே முடிவு பண்ணிட்டல. அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம்தான். இப்படித்தாங்க நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டியது. என் பிள்ளைங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க பண்றது சரியோ தப்போங்கிறத விட அவங்க நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல சீதா, அது போதும், பேசாம தூங்குங்க. அம்மா உட்காருமா. என்னம்மா அழுகிறியா? ஒருத்தன் தப்பு பண்றான், நமக்கு துரோகம் பண்றான்னு நல்லா தெரிஞ்சும் அவங்கிட்டயே திரும்ப திரும்ப போக சொல்றதுதான் இந்த மனசோட பிரச்சனையே. அவனை தூக்கி போட்டாதான் நிம்மதியா இருக்க முடியும்னு அறிவுக்கு தெரியும். ஆனா இந்த மனசு அறிவு சொல்றத கேட்காது. அம்மா, உன் இடத்துல வேற ஒருத்தியா இருந்திருந்தா இந்நேரம் ரவியை தூக்கி எறிஞ்சிருப்பா. நீ ஏமா அத பண்ணல? நான் ஒழுங்கா இருந்திருந்தா ரவி இப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டார்ல. ஓ, ரவி பண்ணது உனக்கு தப்பா தோணலையா? அவர் பண்ணது தப்புதான். ஆனா அத பண்ண வச்சதுக்கு நான் தானே எனக்கு தோணுது. ஏமா, அவன் மேல உனக்கு வருத்தமோ கோவமோ இல்லையா? இந்த பாரு, உண்மையான பதில சொல்லு. இருக்கு மாமா, ஆனா அது ரவி மேல இல்ல, ஏன் மேல. எனக்கு இவ்வளவு அருமையான புருஷன் கிடைச்சிருந்தும் அவர் கூட நான் நல்லபடியா வாழல. எல்லாத்தையும் நானே போட்டு உடைச்சிட்டேன். சரிம்மா, இப்ப என்னதான் செய்யலாம்? போய் கதவை தட்டி வாடா வெளியேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. நான் இப்போ ரவியோட மனசுக்குள்ள இல்ல தானே இருக்கா. இனி ரவியை தொந்தரவு பண்ணி என்ன ஆக போகுது? சரிம்மா, நீ வருத்தப்படாம அழாம இனிமேலாவது உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அது மட்டும் என்னால முடியாது மாமா. அம்மா, அவருக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போட்டு மாமா. ரவி எனக்காக எல்லாமே பண்ணிருக்காரு. நான் ரவிக்கு எதுவுமே பண்ணதில்லை. அவருக்காக இந்த ஒரு விஷயம் நான் பண்ணதா இருக்கட்டும். ஆமா, கிண்டல் தான். உங்களை போய் யாராச்சும் கல்யாண பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? ஐயா சாமி, வீட்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உங்க காமெடி எல்லாம் அவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஓல்டு பியூட்டி, இதெல்லாம் தாங்காது. அப்ப சரி, அப்ப சரி. என்ன மேகலா, யாருக்கு எவருக்கு கல்யாணம் எல்லாம் பாக்குறது இல்ல.
வாங்கி வச்ச பட்டு புடவைய கட்டிட்டு போயிடணும். அதானே? அந்த கல்யாணம் எப்படி நடக்குது, அது நல்லதா கெட்டதா, அதுக்கு நாம போலாமா வேணாமா எதுவுமே யோசிக்கிறது இல்ல. கல்யாணங்கிற வார்த்தையை காதுல கேட்டா போச்சு, ஹீரோல இருக்கிற நகையும் புடவையும் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது. நாளைக்கு உன் புருஷனுக்கு கல்யாணம்னாலும் இதே மாதிரிதான் படக்குன்னு தலை நிறைய பூ வச்சுட்டு கிளம்பிடுவேன். என்ன நினைச்சது நடக்காம போனதுனால இப்படி காமெடி பண்ணி மனசை தேத்திக்கிறீங்களா? ஏய் ராஜா, நீ எனக்கு நல்லது பண்ணதில்ல, அதை விட்டு தள்ளு. உங்க அம்மாவுக்கும் நல்லது பண்ணதில்ல, விட்டு. அடுத்து கூட பிறந்தவளுக்கு ஏண்டா வாழ்க்கையில ஒருத்தருக்குமே எந்த நல்லதும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பாலிசாவே வச்சிருக்கியாடா நீ? இதுல பெரிய டவுட் என்னன்னா, உனக்கே நீ ஏதாவது நல்லது பண்ணிருக்கியான்னு பார்த்தா அதுவும் இல்ல. டேய், என்ன ஜென்மம்டா நீ? என்னைக்கு தாண்டா மனுஷனா மாறுவ? நீங்க பாருங்க டேய், இந்த உலகத்துல யாருக்குமே நல்லது நடந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு வேலை பாக்குறவன் நீ. பாடா பாடா. ஏங்க என்ன கல்யாணத்துக்கு மொய் பணமா எழுதணுமா இல்ல நகையா? ஏய் மலரே, என்ன சீர்வரிசையா? சரி, நீ மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? மலரு கால்ல இருந்து இப்படிதான் எல்லாரையும் கலாச்சிட்டு இருக்காரு. நீ ஏதோ அவர்கிட்ட வாய் கொடுக்காதவா? அதோ அந்த பொண்ணுதான். நான் பாத்துக்கிறேன் சார். மாப்ள, அவங்க ஏதாவது விஐபி பந்தோபஸ்துக்கு வந்திருப்பாங்க. நீங்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி போலீஸ் ஜீப்பை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? சின்ன மாப்ள, உங்க கண்ணுல இப்படி கலவரத்தை காமிக்கலாமா? கல்யாண மாப்ள நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, விடுங்க. இப்ப உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரொம்ப அழகா ரெண்டு பேரும் செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கீங்க. கண்டிப்பா நான் திருஷ்டி சுத்தி போட்டே ஆகணும். ஏய், என்ன ஆர்த்தி தட்டுல 100 200 கிடைக்கும் தானே இப்படி நீட்டி முளைக்கி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், டைம் ஆகிட்டு இருக்கு. வாங்க உள்ள போ. பிரியா, பிரியா, அப்பா உங்க அப்பா மட்டும் வராம இருந்திருந்தாதான் பெரிய குறையா இருந்திருக்கும். இப்ப அவரும் வந்துட்டாரு. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். நடுவுல என்னென்னமோ ஆயிப்போச்சு. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத ரவி, இது எல்லாமே உனக்காக மட்டும்தான் நடக்குது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் மானம் மரியாதையை காப்பாத்தணும், நீ நல்லா இருக்கணும்னு தான் என் பொண்ணு உன் வீட்டுல கால் எடுத்து வச்சா. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் உனக்காக மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதும் என்னோட கோபத்துக்கும் வெறுப்புக்கும் அளவே இல்லை. இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது இருக்கிறது ஒரே பொண்ணு, அவ வாழ்க்கையில குறுக்க வந்து நின்னு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா ஒண்ணு, நீ மட்டும் எந்த சூழ்நிலையிலையும் என் பொண்ணை கைவிட்டுறாத. நிச்சயமா கைவிட மாட்டேன். ஒரு அப்பானா இப்படிதாங்க இருக்கணுங்கிறது. என்னதான் பொண்ணு ஒரு தப்பான முடிவு எடுத்திருந்தாலும் அதை பெருந்தன்மையை ஏத்துக்கிட்டு அவளோட விருப்பத்துக்காக சப்போர்ட் பண்றீங்க பாருங்க. நீங்க தான் சார் உண்மையிலே பெரிய மனுஷன். ரவி கேத்த ஜோடி பிரியா தானே நாங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டோம்.
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. ரவியும் நல்லா இருப்பான், பிரியாவும் நல்லா இருப்பான். அவங்கள பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, சரியா? நன்றி. நீ என்ன தப்பா எடுத்துக்கல தானே? இல்ல, தப்பா நினைக்கல. நீ எதுவும் என்ன தப்பா நினைக்கலையே? இல்ல ரவி, நான் இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஏற்கனவே ஒரு தப்பா பண்ணிட்டேன், இனி நான் அதை பண்ண மாட்டேன். லவ்னா என்ன, வைஃப்னா யாரு, ஃபேமிலினா என்னன்னு இனி நான் உனக்கு காட்ட போறேன். என்ன ரவி, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ புரியாத மாதிரி தலையாட்டினா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரியா. என்ன ரொமான்ஸா? அங்க முகூர்த்தத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், வாங்க வாங்க. டேய் ரவி, நில்றா. டேய், என்னடா மூஞ்ச இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி வச்சிருக்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மொச பிடிக்கிற நான் என் மூஞ்ச பார்த்தா தெரியாதா? என்னடா யோசிக்கிற? என்ன இருந்தாலும் நான் உமாக்கு துரோகம் பண்ணிட்டேன்ல. லூசாடா நீ? பிரியாக்கு தாலி கட்ட போக வேண்டிய எந்த நேரத்துல கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்க? உமாவை பிடிக்குமா இல்லையாங்கிறது வேற என்ன. ஆனா நான் பண்றது பெரிய தப்பு தானே. அம்மாவை பாரு, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா உமா பக்கம் நிக்கிறாரு. அப்பா எப்பவுமே நியாயத்தோட பக்கம் தான் நிற்பாரு. இங்க பாரு, நம்ம அப்பா நாம எந்த பக்கம் நிக்கிறோமோ அதுக்கு எதிர்த்த பக்கம் தான் அவர் நிப்பாரு. அதுக்காக அவர் நிக்கிற பக்கம்லாம் நியாயம் கிடையாது. யாரா இவன்? இதே நீ பிரியாக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னு வை, இந்நேரம் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? பிரியா கூட நின்னு கம்பு சுத்திட்டு இருந்திருப்பாரு. இங்க பாரு ரவி, இப்படி கடைசி நேரத்துல வந்து குழம்பி போய் நிக்கிறதுனால எதுவும் ஆக போறது கிடையாது. இத பாரு, முடிவா வந்தாச்சு. நீ மட்டும் தாலிய கட்டு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏய் ரவி, ஒன்னா இருந்து குடும்பம் நடத்தி பிள்ளை பார்க்க போற. இந்த கல்யாணம் வெறும் ஃபார்மாலிட்டி தான்டா. இங்க பாரு, பிரியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. இங்க பாரு, நீயே சொல்ல, 4 வருஷமா ஒரு வண்டியை ஓட்டிட்டு திடீர்னு அது காணாம போச்சுன்னு வச்சுக்க, நாம வருத்தப்படுவோம். அதுக்கு பேரு அன்போ பாசமா கிடையாது. அதோட நம்ம கூட இருந்து பழகிட்டோம், அது ஒரு உணர்வு, அவ்வளவுதான். புரியுதா? உமா அதே மாதிரி தான். இங்க பாரு, வீட்டுக்கு போனா லைட்டா வலிக்க தான் செய்யும். இருந்தாலும் நமக்கு எது நல்லதுன்னு நம்ம பார்க்க தேவையில்லையா? பாரு, நீதான் யோசிச்சு முடிவெடுக்கணும். உமா எப்ப வேணாலும் மாறலாம். அவ அப்ப எப்ப வேணாலும் கூட சேருவான். மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து உன்னை வச்சு செய்வாங்க. நீ என்ன, நீ ரொம்ப பெரிய யோசனையில இருக்கீங்க போல. ஒத்த பொண்டாட்டிய வச்சிருக்கிறவனே துண்ட காணும் துணிய காணும்னு இருக்கான். இதுல 2 பொண்டாட்டியான்னு நினைச்சேன். என்ன உங்கள இல்லைங்க, பேசாம இருங்க. மாப்பிள, இத மாத்திட்டு வந்துருங்கோ. அண்ணன், ரூம் அந்த பக்கம் இருக்கு. நான் வேணா உன் கூட வந்து காமிக்கட்டுமா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹே தன்னோ துர்கே பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாதேவேன வித்மஹே விஷ்ணுபத்மே தீமஹே தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. வாக்தேவேன வித்மஹே பிரம்மபத்மே. ரவிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பிரியா ரவி பக்கம் நின்னா. இப்ப பிரியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க எல்லாரும் வந்து நின்னீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. அட, எதுக்குங்க நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? இதெல்லாம் எங்க கடமை சார். எங்கடா ஒண்ணாம எங்க தேடுங்க இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள்ஸ், நீங்க வாசல்ல போய் நில்லுங்க. எங்கடா ரவி? டேய், அவனுக்கு இந்த கல்யாண செட்டப் பண்ணதே நீதான். நானும் அவனை தேடிதான் வந்திருக்கேன். எங்கடா அவன் தம்பி? இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் தான் என் தம்பி ஏதோ பண்ணிருக்கான். ட்ரெஸ் மாத்த உள்ள போனவன் தான், இன்னும் திரும்ப வரல. இந்த ஆள் தான் ஏதோ பண்ணிருக்கணும். யோ, என் தம்பி என்னையா பண்ண? சொல்லு. ஒன்று வேண்டாம் உன்னை. சொல்லன்னு வச்சுக்கோ, சாவடிச்சிருவோம்.
இன்ஸ்பெக்டர். நாம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் தான் என் மாப்பிள்ளையை எங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்கான். இவனை விடாதீங்க இன்ஸ்பெக்டர், தூக்கி உள்ள போடுங்க. இந்த மொத்த குடும்பத்தையும் கட்டி வச்சு முடிச்சோம்னா அவன் தானா வெளியே வருவான். போலீஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். டேய் எங்கடா உன் தம்பி? யாரையா வந்து கேக்குற? சாவடிச்சுறோன்னு சொல்லிட்டு எங்கடா அவரு? எங்க அவரு? சொல்லு. அடி வாங்கிட்டு சிரிக்கிறான். பைத்தியமாயிட்டானோ? உனக்கு தாலி கட்ட வந்தவ கட்ட மாட்டேன்னு ஓடி போயிட்டான். அதுக்கு என்ன வந்து கேக்குற? அவன் ஒரு தொடரடிக்கு பைய ஓடி போயிட்டான். அவன் என் பொண்ணதான் விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு நினைச்சேன். பயந்தாங்கோலி பைய உன்னையும் விட்டுட்டு ஓடி போயிட்டான். நான் தான் அப்பயும் சொன்னேன்ல, இப்ப உனக்கும் பேப்ப உங்க அப்பனுக்கும் பேப்ப. அப்போ இந்த கல்யாணம் ஊத்தி மூடிக்கிச்சு. சிறப்பு, மிக சிறப்பு. யோ பூசாரி, கடைசியா ஒரு தடவை சுவாஹா சொல்லிட்டு கிளம்பியா. என்ன சொன்னீங்க? நாங்க எல்லாரும் பிரியா பக்கம் சொன்னீங்களேடா. இப்ப ஒரு தம்பி யார் பக்கமும் நிக்காம ஓடி போயிட்டானே. இருப்பா இருப்பா உமா. தப்பு பண்ணிட்டேன்னு வயிற்றுல குழந்தையோட இருந்த உடனே எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன போது அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம இருந்துட்டு ஏன் தப்புதான் உமா, ஏன் தப்புதான். நான் பண்ண தப்புக்கு எந்த பரிகாரமும் கிடையாது உமா. முக்கியமான நேரத்துல நான் உன் கூட இல்லாம போயிட்டேனே உமா. என் வாழ்க்கை ஏன் சந்தோஷம் நான் சுயநலமா இருந்துட்டேனே உமா. என்ன பண்ணிச்சிரு உமா, என்ன பண்ணிச்சிரு. நான் பண்ண பாவத்துக்கு உன்னையும் என் குழந்தையும் கடவுளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு உமா. இந்த மாதிரி ஒருத்த கூட வாழக்கூடாதுன்னு தான் நீ போயிட்டியா உமா. ஐயோ கடவுளே, நீ எனக்கு வேணும் உமா. நம்ம புள்ள எனக்கு வேணும் உமா, வேணும். விடுங்க 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 என் உமாவை என்ன பார்க்க விடுங்க. விடுங்க விடுங்க என்ன விடுங்க. என் பொண்டாட்டியா விடுங்கய்யா, உங்க கால விடாது விடுறேன். விடுங்க விடுங்க என்ன பார்க்க விடுங்க. உமா 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 பாடுபட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு மாமியாரா இல்ல, ஒரு சக மனுஷியா பார்த்தாலும் அந்த நேரத்துல நான் வாயை திறக்காம இருந்தது தப்புதான். அந்த நிலைமையில நீ எங்கதான் போவ? இருந்தாலும் என்னால உனக்காக ஒரு
வார்த்தை கூட பேச முடியாம போச்சு. நீங்க சொல்லனா என்னது? அதான் மாமா என்ன கூப்பிட்டுக்கிட்டாரு. அந்த ஒரு சூழ்நிலையில உன் மாமா சரியா நடந்துகிட்டாரு. ஆனா நான் அந்த நேரத்துல என் கடமையில இருந்தும் பொறுப்புல இருந்தும் தவறிட்டேன் உமா. எனக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக உங்க உயிரை விடுற அளவுக்கு போயிருக்கீங்க. எனக்கு இதை விட வேற என்னத்த வேணும்? இப்ப கூட எனக்கு என் மேலதான் வருத்தமே இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு மாமியார எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்க. உங்க பேச்ச மதிக்காம மரியாதை குறைவா நடத்தி இருக்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதெல்லாம் நான் தண்ணி நின்று வேடிக்கை தான் பார்த்திருக்கேன். வார்த்தையால நிறைய காயப்படுத்தி இருக்கேன். ஆனா இன்னைக்கு நீங்க எனக்காக உங்க உயிரை விட துணிஞ்சிருக்கீங்க. உங்க மேலாம் எந்த தப்பும் இல்ல. நான் பண்ணது மட்டும்தான் தப்பு. நாங்க 2 பேரும் ஓடி போய் பார்த்தா அது உமா இல்ல, பாவம் வேற யாரோ சுமானு ஒரு பொண்ணா. அத பார்த்த எவனோ ஒருத்தன் ரவிக்கும் எனக்கும் போன் பண்ணி சொல்லியிருக்கான். நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சது. அப்பதான் கேட்டேன், ஏண்டா ரவி, தாலி கட்ட வேண்டிய நீ இப்படி தாரோட்ட வந்து நின்னுட்டு இருக்கேன்னு வாய திறக்கலையே. இப்ப நிக்கிறான் பாரு, இதே மாதிரிதான் வாய துறக்காம அங்கேயே நின்னுகிட்டு இருந்தான். உன் முதல் கொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னு கேள்விப்பட்டதும் இப்படி அன்போட அக்கறையோட ஓடி வந்திருக்கியே. அங்க நீ தாலி கட்டுறதுக்காக கழுத்தை ரெடியா நீட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு கோயில்ல இருக்காளே, அவ மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு கேட்டேன். இன்னமும் உன் மனசுக்குள்ள உன் முதல் கொண்டாட்டியோட நினைப்பு இருந்தா அவ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவான்னு எடுத்து சொன்னேன். வழக்கம் போல வாயை மூடிட்டே நின்னான். சரி மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு நீங்க எல்லா சாமான் சட்டையும் ஏற கட்டுறதுக்குள்ள உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு நானே இவனை கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்களாம் கல்யாணத்தை கண்டினியூ பண்ணுங்க. ரவி நீ போய் மணவரையில உட்காரு. பிரியா நீயும் போய் மணவரையில உட்காரு. சும்மா ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லி அவனை டிராமா பண்ணி வர வச்சு இப்ப ஒண்ணும் தெரியாத நல்ல ஒரு மாதிரி ஆட்டம் போடுறீங்க. ஏய் என்னடா நீ மறுபடியும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படியே உமாவுக்கு ஆக்சிடென்ட்னு போன் வந்திருந்தாலும் அவன் என்ன பண்ணிருக்கணும்? பிரியா தான் எனக்கு எல்லாம்னு இவனுக்கு தானே தாலி கட்டிருக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு அங்க போய் நிக்கணும்? அப்ப பிரியாவை பிடிக்கலன்னு தானே அர்த்தம். எப்படியோ நீங்களும் எனக்கு சம்மந்தியாக போறீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு பெரிய மனுஷன், நல்லா யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆளு. பிரியாவும் நல்ல கௌரவமான பொண்ணு. 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது கரெக்டா தானே இருக்கும். உங்களை யாருங்க முதல்ல வர சொன்னது? முதல்லங்கிறது வெளியே கிளம்புங்க. இங்க வந்து நல்லவர் மாதிரி நாடகம் போறீங்களா? முதல்ல வெளியில போங்க. நீங்க போங்கப்பா. எல்லாம் நடக்கிற வரைக்கும் கூடவே அமைதியா நின்னு பாத்துட்டு அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ மா, நான் உன் அப்பா மட்டும் இல்லம்மா, ஒரு அப்பாவி. இந்த பாரு, என் மேல இப்படி ஒரு அபாண்டமா பள்ளி சுமத்தலாமா? அப்பா முதல்ல வெளில போங்கப்பா. ஓம் கணானாம் வா கணபதிம் நமாமஹே கவிம் கவீனாம் கோத்ரவத்தமம் ஜட்டராஜ்யம் பிரபணாம் பிரம்மணஸ்தான ஸ்ரவன்னோதவெட்டேடராதரங்க ஸ்வாஹா. பூசாரி நீங்க முதல்ல சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி ஆரம்பிங்க. வாங்குங்க ரவி. ரவி வாங்கிக்கோடா. அண்ணா வாங்குங்க. வாங்கிக்கோடா. வாங்குங்க. வாங்கிக்கப்பா. ரவி வாங்கு.
கழுத்துல போடு போடுறா. போடுங்க. அப்பா நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க முதல்ல. இந்த பர்மா இது கோவில், பொது இடம். நான் இங்க நிக்கலாம், உட்காரலாம், கால் நீட்டி படுக்கலாம். என் மகனுக்கு கல்யாணம் நடக்குது பாரு. அவன் பொண்டாட்டியும் வரல, அவன் அம்மாவும் வரல. அட்லீஸ்ட் அவன் அப்பாவா நானாவது இருக்க கூடாதா? இங்க பாருங்க, போதும். முதல்ல வெளியே போங்க நீங்க. பிரியா, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா யோசிச்சுக்கமா. இப்ப தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல உன் புருஷன் எந்திரிச்சு ஓடிட்டான்னா அது நல்ல சகுனமா எனக்கு படல. சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும். ஆனா ஒருத்தன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்ல. ஆனா முதல் பொண்டாட்டி மேல அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வச்சுக்கிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்றது அது சரியா வருமா? பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். நீ பண்ணிக்க. கட்டு ரவி, தாலியை கட்டு. டைம் ஆகுதுல. ஒரு நிமிஷம். ஏன் எழுந்துக்கிற? இப்ப உனக்கு என்னமாச்சு? எதுக்கு இப்ப எழுந்துச்ச? என்னாச்சு? என்னம்மா? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கவும் விரும்புறேன். என்னப்பா, அப்போ கல்யாணம் நின்னு போச்சா? அவ்வளவுதானா? அப்போ நான் வெளியே போய் தான் சாப்பிடணுமா? சரி, நான் வர்றேன். சுவாஹா. ஏன் மாப்ள, எனக்கு ரொம்ப பசிக்குது. டிஃபன் கோயில் இல்லையா? போற வழியில தான் சாப்பிடணுமா நாம? ஐயோ ஐயோ, என்ன மாப்ள? எந்திரா, எந்திரி. வாமா வாமா. அட வா. நில்லு. நீங்களும் உங்களுக்குள்ள பேசிட்டு என்ன ஏண்டா பாக்குறீங்க? மூஞ்சிங்களும் முகரிங்களையும் பாரு. என்னமோ பண்ணிட்டு எப்படியோ நாசமா போங்க. என்ன ஒண்ணு, போலீஸ் பிடிக்குமான்னு மட்டும் தெரியல. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. கட்டிமேளம். போலீஸ் வந்து எங்க எல்லாரையும் பிடிக்கட்டும், கேஸ் போடட்டும், உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டட்டும். அத நாங்க பாத்துக்கிறோம். அதானே, போலீஸ்ல அடி வாங்குறது ஒண்ணும் உனக்கு புதுசு இல்லையே. ரவி, கெட்டா தாலிய. ககா, தாலி எடுத்துட்டு வா. என்னடா கல்யாணம் நடக்குமா? நடக்குதுன்னு பாப்போம், வெயிட் பண்ணுங்க மாமா. இந்த ரவி, கெட்ரா கட்ரா. அதானே, ரெண்டு நல்ல மனசு ஒத்து போகும்போது நேரமாவது காலமாவது. சின்ன மாப்ள, நீங்க தாலியை கட்டுங்க. என்னடா யோசிக்கிற? அட கட்டுங்க மாப்ள. என்ன பாக்குற? கட்டுடா. கட்ரா, என்னன்னாலும் பாத்துக்கலாம். டேய் ரவி, என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? கட்ரா.
போலீஸ் வரும்னு பயப்படுறியா? தாலி கட்டினாலும் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு பாக்குறியா? எந்த பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அவனை தாலியை கட்ட சொல்லு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். புதுசா என்ன? ரவி எனக்கு உண்மையிலேயே முழு மனசோட தான் தாலியை கட்டுறாரா, இல்ல நாம எல்லாரும் சொல்றோங்கிறதுக்காக அரை மனசோட கட்டுறாரான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இது என்னம்மா கேள்வி? அரை மனச உங்ககிட்டயும் அரை மனச உமா கிட்டயும் கொடுத்து வச்சிருக்கான். அவனும் வேற எங்கதாமா போவான்? பாவம், அவன்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதானே. இவருக்கு ஒரு வேலையே இல்ல. நீங்க எதுவும் பேச வேண்டாம். டேய் ரவி, அவதான் கேக்குறான்ல, பதில் சொல்லு. டேய் சொல்றா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் தானே சொன்னேன். போதுமாமா? உன் மனசுல உமா இருக்காளா இல்லையா அத சொல்லு. என்ன கேள்வி இது? ரோட்ல போற ஒரு நாய்க்குட்டிக்கு அடிபட்டாலே நம்ம மனசெல்லாம் பதறும். அண்ணன் அண்ணி கூட 4 வருஷமா குடும்பம் நடத்திருக்காரு. அன்னிக்கு ஒண்ணுனா மனசு பதறதானே செய்யும். அதுக்கு இப்படியெல்லாம் கேட்டா என்ன அர்த்தம்? வக்கீல் தான் கன்ஃபார்ம். நான் ஒன்னும் அவன்கிட்ட இப்ப கஷ்டமான கேள்வி ஒண்ணு கேட்கலையே. அவன் மனசுல உமா இருக்காங்களான்னு மட்டும் தானே சொல்ல சொன்ன. என்ன பார்த்து சொல்ல சொல்ற? ரவி, நானா அவளான்னு இப்ப நீ சூஸ் பண்ணிதான் ஆகணும். என்னவ? அந்த டேபிள கொஞ்சம் எடுத்து போடுங்க. என்னம்மா இது? உலகத்திலேயே 2 முட்டாள்தனமான பொண்ணுங்களை ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நான் இங்கதான் பாக்குறேன். ஒரு துரோகம் பண்ண புருஷன், அவன் தான் வேணும்னு ஒத்த கல்ல நீ நிக்கிற. தாலி கட்ட போற நேரத்துல முத பொண்டாட்டிய பார்க்க போறேன்னு ஒருத்தன் தலை தெறிக்க ஓடி போயிட்டான். அவன் மனசுல நீ இன்னும் இருக்கியான்னு கேட்டு சொல்ல 1 மாசம் அவனுக்கு டைம் வேற கொடுக்கற. நியாயமா பார்த்தா நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சு மிதிச்சு புறத்தி அடிச்சிருக்கணும். இந்த உதவாக்கரைக்கு ஏன் தான் 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறாங்க? சரி, இது நீங்க சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நான் தலையிட விரும்பல. ஐயோ, நாசமா போங்க. சரி, உனக்கு வாழ்க்கைன்னா என்னங்கிறத கத்து கொடுக்குறேன். வேடிக்கை என்ன? உன் பின்னால இந்த 4 பெருசுங்க இருக்குன்னு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கியா? என் பின்னாடி ஆளுங்க இருக்காங்க. அட பாடுறா, அப்படி யாரா உனக்கு பின்னால? நான் தான். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன்னையும் உன் கூட இருக்கிறவனையும் உன் குடும்பத்தையும் மொத்தமா காலி பண்றேன்னு சொன்னேன்ல. அதோட முதல் அடிதான் இது. கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்னா பார்க்க போறேன். டேய், காமெடி பண்ணாதடா டேய். இந்த பாரு, சில பேர் பார்த்து திருந்துவான், சில பேர் பட்டு திருந்துவான், சில பேர் எது நடந்தாலும் சாகுற வரைக்கும் திருந்த மாட்டாங்க. அந்த லிஸ்ட்ல வர்றவன் தான் நீ. போ, உனக்கு அதையும் புரிய வைக்க.